துதிக்கிறோம் ராஜாவே ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம பாவங்களை வழிநடத்த தேவனாய் கர்த்தர் பாவனை தேவ சமூகத்தை கூடி எமதில கிருஷ்ணராய் இறங்கி வாழும், கிருஷ்ணராய் இறங்கி வாழும், கிருஷ்ணராய் இறங்கி வாழும். அசைவாடுமாக கர்த்தாவே என் தேவனாய் கர்த்தர் இந்த மனிதர் இடப்படும் எங்கள் இறங்கி வந்து பலத்தை காரியங்கள் செய்யும். எத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் உலாவிக்கிற தேவனாய் கர்த்தர் எங்களை காட்டில் வழி நடத்தும் அப்பா. எங்களை சுத்திகரியும் என்ற தேவனுடைய சமூகம் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ்யமே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில வாரும் அப்பா. புரியாதி புரியவரே வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே எங்கள் இறங்கி வாரும் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா வாரும் தூய உன் ரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும் என்று சொல்ல வாரும் தூயாவியே. வாரும் தூய ஆவியே. உன் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தாய் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். அக்கினி நீரே பெருங்காற்று தேவே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. அக்கினி நீரே பெருங்காற்று நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. உன் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். ஆளுகை செய்கிறவர் அப்பா அவருடைய வக்கினி வல்லமை ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுங்கப்பா. ஆவின் வல்லமை ஊற்றுகிறவர் நீதானப்பா. பிரசன்னத்திற்காய் வல்லமைக்காய் ஜீவனுக்காய் என்னோடு துதிக்கிறோம் ராஜ்யமே ஸ்தோத்திரப்பா. எமதிலே கர்த்தரால் நாடே கர்த்தாவை சுவாமி எமதிலே கர்த்தரை மகிமை கண்டு காண செய்கிறவர் நீதானப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே கர்த்தரை சமூகத்திலே கர்த்தாவே இரண்டாவது ஓய்வு நாளிலே கர்த்தரை சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம்.
தாம்பத்தியம் திராட்சரசத்தையும் இந்த பாடத்தை பங்கு பெறும்போது கர்த்தாவே பிரச்சனை என்பதிலே சேவாடுக்கும் அப்பா மாயுருட்சமாவே கர்த்தாவே ஹalleluya 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 என்னை தொடர்ந்து நீ ஆவியேசி என்னை தொடர்ந்து நீ வழி நடத்தும் அப்பா என்னை தொடர்ந்து எங்களை காத்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் இறைய ஆவியேசி அப்பா உம் நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹalleluya காரியம் வாய்ப்பு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார் இந்த பாடலை பாடும் அவர் பேர் சொல்லி அளித்த தேவனாய் கர்த்தர் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாட்டை எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கரப்பிடித்து நடத்தின தேவனாய் கர்த்தர் இந்த ஓய்வு நாளை கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்தார் எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் நேரிட்டாலும் கர்த்தர் இந்த நாளை சாட்சி வைத்திருக்கிறார் இவளை நாம் கரலை தட்டி காரியங்கள் வாய்ப்பு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறான் என்று இந்த பாடலை குறித்து நாம் தேவனை நாமத்தை ஆராதனை செலுத்துமாக ஹalleluya அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் போதுமான தேவனாய் கர்த்தரை நாம் உயர்த்தி நாம் ஆராதிக்கும் போது தேவன் பலனாய் இருக்கிறார் காரியம் வாய்ப்பு பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார் காரியத்தை வாய்ப்பு பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார் காரியம் வாய்ப்பு
நீதிமான் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துல பெரிய ஒரு வல்லமை உண்டு, சுகம் உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு, சாட்சிகள் உண்டு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ சுனைகள் தேசத்திலும் குடும்பங்களை சூழ்ந்து கொண்ட போதிலும் கர்த்தர் நாள சாட்சி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3000 பாஸ்டர்ஸ்கள் இந்த கொரோனா நாட்டில் மறித்து போயிருக்கிறார். எத்தனை ஆயிரம்? 3000 பேர் பாஸ்டர்ஸ்ங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்தாலும் கர்த்தர் பிழைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறது. இந்த நாளை தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா தடைகளும் கர்த்தர் உடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம பலனாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 13 வாரங்கள் லாக்டவுன் இருந்துச்சு. எத்தனை வாரம்? 12 வாரங்கள். 13வது வாரத்தில் கிறிஸ்துவ பாருங்க இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. தூங்கட்டும். எத்தனை நாட்கள் தூங்குறாங்களோ அதிகமான வேலையை விதைக்கு போகிறார்கள். இதனால தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது இந்த நாளை பாடல் நனேசு ನನಗೆ ಉತ್ತಮ ಅದನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು என்ற பாடல் பாடும். அதனாலே நினைவு ಇವತ್ತು ಆತನ ಒಬ್ಬನೇ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. இந்த காலை தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது அவர் பலனாய் இருந்து கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது துதிக்கும் போது அவர் மகிமையான காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಉತ್ತಮ ಆತನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು என்று கர்த்தரை துதித்து நாம் ஆராதனை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. 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 கலக்கரை தட்டி தேவ சமூகத்தில் துதிக்கிறோம்.
இன்றைக்கும் நாளையும் அவர் மாறாத தேவனை விசுவாசிக்கிறோம். நல்ல எல்லாரும் நின்று இந்த நாளை பாடும் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே அவருடைய வாடகை பூலோகம் வந்தார். எத்தனை பேர் மனிதர்கள் மீட்க பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தார் என்று இந்த நாளை பார்க்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் கைவிடாத தேவனாய் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கும் போது துதிக்க 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 எப்படிப்பட்ட மதில்கள் உடைக்கிறோம். ஏமே நல்லா கடலை தட்டி துதித்து ஆண்டவரை சுமத்தை ஒப்பு கொடுத்து நாம் துதிக்க போகிறோம். அவர் துதிகளுக்கு பார்க்கிற துதிகள் மனதான கர்த்தர் அற்புத செய்கிற தேவனாய் கர்த்தரை உயர்த்தி துதித்து ஆராதிக்க போகிறோம். சாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திருத்த சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திருத்த சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஜீவனுள்ள பலனும் ஜீவனுள்ள கிருபையும் தருகிறவரே, அப்பா அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம் ஆச்சரிய சமத்தை நாம உயர்த்துகிறோம் ஆச்சரிய ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெரிய சமத்தை அப்பா அப்படியே செய்யுங்க. ஹalleluya வாசம் செய்கிறவரே, அப்பா பரிசுத்தமே எல்லா கடைகளும் அப்பா, எல்லா சூழ்நிலை மாறுகளும் அப்பா, கல்வாரி ரத்தத்தில் ஓட்சியமான எல்லாவற்றையும் தேவனுடைய கடவுள் தேவ பிரசனம் தேவ வல்லமை தேவ அபிஷேகத்தை ஓட்சியமான ஆளுகை செய்கிறவரை நாமத்தை உயர்த்துவது எந்த ஒரு ஸ்தானத்தில் இறங்கி வந்த நான் ஆசிரியர் சிறுதையாக திருப்பாதம் நம்பி வந்த கர்த்தாவை சுமக்க புகழுக்கு நாம் உயர்த்தி துதிக்கிறோம் ராட்சசம். கண்டடைந்தே
எங்க மதில் அசைவாடுகிற வேண்டியதனப்பா, எங்க ஆளுகை செய்கிற வேண்டியதனப்பா, எங்க பிரசித்தமாக்க வேண்டியவனாய் கருதுவீங்கப்பா. எந்த சூழ்நிலை மத்தியில் இறங்கி வந்து ஆசிரியர் Hallelujah, hallelujah, hallelujah. Be glorified, Lord Jesus. My walking on the path of righteousness. எங்கள் பதிலை உலாவிக் கொண்டு எங்கள் அசைவாடு கொண்டிருக்கிறது. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜ்யம். நீரே மகிமையான காரியத்தை, அதிசயமான காரியத்தை செய்கிற தேவனாய் கர்த்தரீதனப்பா. நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜ்யம். இந்த காவலையும் எங்களோடு கர்த்த உலாவி கர்த்தரை கரம் கர்த்தரை பிரசனம் எங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜ்யம். Shaking that glory, shaking that மகிமை எங்கள் இறங்கட்டும் அப்பா அடைக்கிறதாவே. நாங்கள் கேட்பதற்கு மேலாக மகிமையான காரியம் செய்கிறோம். ಎಷ್ಟೋ ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲೂ ಎಷ್ಟೋ ರೋಗದ ಸಮಯದಲ್ಲೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಲು ಬಲವನ್ನು ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಶ್ರೀಸುರಾಗಿದ್ದಾರೆ. ನೀ ನಲ್ಲವರಪ್ಪ, ನೀವಲ್ಲವರಪ್ಪ, ನೀ போதுமானவர், இருக்குமுள்ளவரே. துதிக்கிறோம் ராஜாண்டி சிறந்தோமாக. ஹalleluya, ஹalleluya. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜாண்டி சிறந்தோம். உம்மை போல சிறந்தவர், உம்மை போல உண்மை உள்ளவர் யாரும் இல்லாத இந்த உலகத்தில் கருத்தா எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக் கொண்டு எங்களை சுகத்தோடு பலத்தோடு நீ வைத்திருக்கிற மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் பலனத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். காத்துக் கொள்ளும் அப்பா. இயேசுவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துங்க. எத்தனையோ மரணங்கள் நாம் பார்த்தோம், எத்தனையோ சோர்வுகள் நாம் பார்த்தோம். கொரோனா வைரஸ் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு கரப்பிடித்து நடத்துகிற தேவனாய் கர்த்தரே உயர்த்தி சொல்லுவோம். I surrender all. I surrender all. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. I surrender all. Lift your voice and sing. I surrender all. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender all to Thee, my freely give. I will ever love and trust Him in His presence daily. I surrender all. Baba Shakara Variantara. We glorify Holy Spirit. Holy Shakara Managara Masima. Holy Shakara Variantara Masima.
நன்றி இயேசுவே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே காத்து கொண்டிருக்கிறேன் சுத்திகரிக்கிறேன் நன்றியோடு ஒவ்வொரு ஆட்களும் எங்களை ஒவ்வொரு வழி நடத்தும் எங்களை ஒவ்வொரு காத்துக்கள் முடியாது நாமத்தை உயர்த்துகிறோம் துதியும் கனமும் மகிமை மக்கே சொல்கிறோம் மேற்கொள்ள நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் எல்லோரும் மனமோடு கேட்டுக்கொள்ளுங்க இந்த காவலை கடந்து வந்தான ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கும் ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்துக்குள்ளாய் கடந்து வரும்போது தேவனை துதிப்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆமென் ஹல்லேலூயா பார்க்கும்போது 12 வாரம் ஆண்டவர் ரொம்ப கேப் விட்டார் இல்லையா சண்டே தரல மண்டே தரல ஜனங்களுக்கு பரவாயில்ல தேவ சமூகத்துல நாம் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி காலையில் பார்க்கும்போது நாசன் பிரதர் காலையில் எனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணாரு சிட்டி மார்க்கெட்டில் பாஸ்டர் நான் காலையில் வந்து உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போறேன் எத்தனை மணிக்கு 4 மணிக்கு அனுப்பிச்சாரு மார்க்கெட் விட்டு 7 மணிக்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு என்கிட்ட கடந்து போகிறாரு எத்தனை மணிக்கு 5 மணிக்கு விட்டு 7 மணிக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு எதுக்கு தெரியுமா நல்ல குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும் குடும்பத்துக்கு நல்ல சமாதானம் வேணும் நல்ல பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும் என்று ஒரு நல்ல ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருந்த ஒரு வாஞ்சி பாரு ஒரு இந்து ரட்சிக்கப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு அவன் ஒரு காலையில 4 மணிக்கு அவர் சொல்ற 4 மணிக்கு எழுப்பி நான் குளிச்சுட்டு பாஸ் உங்களுக்கு வந்து ஜெபம் ஒரே ஜெபத்துக்காக பல கிலோமீட்டர் தலூர்ல இருந்து வந்து ஜெபித்து கடந்து போகிறார் ஐ அம் எக்ஸைட்டட் இல்ல பிரதர் ராஜா from all the way to the city market he came in the morning just for only for prayer ஒரே ஒரு ஜெபத்துக்காக பல கிலோமீட்டர்ல தலூர்ல வந்து முதல்ல முழங்கால் படிட்டு ஃபர்ஸ்ட் எனக்காக ஜெபிங்க ஆமென் என்னுடைய வாழ்க்கையில अनेक போராட்டங்கள் இருக்கு என் வாழ்க்கையில எத்தனையோ கடன் பிரச்சனை இருக்கு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு பலன் தந்தார் ஹல்லேலூயா நான் சொன்னேன் நீ கடந்து போ கர்த்தர் உன் எல்லைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறாரு உன் பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிக்க போறாரு கர்த்தர் உன்னோடு இருந்து எதெல்லாம் எழுந்து போனியோ மீண்டும் மீட்டு தருகிற தேவனை கர்த்தர் ரெஹோபாக்காய் கர்த்தர் வாக்களித்தவர் நான் சொல்லி அவருக்கு நல்ல வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிச்சுட்டு அனுப்பிச்சார் சந்தோஷமா போனார் நாட்டில் பார்க்கும்போது எத்தனையோ பேரு மரணத்திலும் அப்படியே லங்ஸ் 80% இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகியும் எத்தனை பேர் கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டதான ஜனங்கள் எங்களோட யாரும் தெரியல பாஸ்டர் உங்க நம்பர் எங்களுக்கு கிடைச்சிச்சு நீங்க போன்ல எங்களுக்காக ஜெபிங்கள் என்று நாங்கள் கண்ணீரோடு அவங்களுக்காக ஜெபிக்கும் எத்தனை பேர் சுகமாக்கினார்கள் எத்தனை பேர் டாக்டர் கைவிட்டாலும் என் தேவனை கர்த்தர் அவங்களை கரம் பிடித்து நடத்தின தேவனை ஹல்லேலூயா ஆனால் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஹல்லேலூயா நம்ம கிறிஸ்தவங்களோ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துங்க என்ன பண்றாங்க கொரோனா வைரஸ் பயம் பாஸ்டர் வாதம் வேத வரும் சொல்லுது வாதையும் கூட தனக்காது பொல்லாப்பு நேரிடாது வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு நேரிடுமா அவரோட சித்தம் இல்ல சொல்லுங்க அவரோட பக்கத்துல சொல்ல அவர் சித்தம் இல்லாம எந்த வைரஸ் எனக்கு நெருங்காது ஹல்லேலூயா without God's will never will come near your tent without the God's will never will come your virus near you எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த நெருக்கங்கள் வந்தாலும் உன்னை நேரிடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே மாதம் 27ஆம் தேதி நான் காலையில அதிகாலை நேரத்துல பலவீனப்பட்ட தேவனுடைய சமூகத்துல ஜெபித்தானவரே இந்த பலவீனங்களுக்கு மத்தியில கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் சொன்னாங்க டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்களா அந்த ஃபோன் பண்ணி எங்க மனைவி கேட்டாங்க அப்ப சொன்னாங்க கொரோனா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா அப்படி சிம்டம்ஸ் எல்லாம் அதுதான் சொல்றது இருக்கு நான் விசுவாசித்தே என்னை ஒண்ணுங்க அணுகாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பலவீனப்பட்டு அப்படியே டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கடந்து போனாங்க அதிகாலையிலே ஒரு 4 மணிக்கு சகோதரருடைய எல்லாரும் கொண்டு போனாங்க இசிஜி எல்லாமே எடுக்கிறாங்க நார்மலா இருந்து நான் பார்த்து எழுது நடுக்க ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல நடந்து ஜெபிக்க 1 hour I prayed in the hospital அந்த ஹாஸ்பிடல் நான் அந்த எல்லா டெஸ்ட் ஆயிட்ட பிறகு நடந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன் எதுக்கு நான் ஜெபிச்சேன் எனக்கு சுகமாகினோ எனக்குள்ள இருக்க பலவீனம் மாறினோம் இல்ல
அந்த ஹாஸ்பிடல்ல கொரோனா பேஷண்ட்க்கு சுகம் ஆகணும். Hallelujah. I never prayed for me and during the sickness time. அந்த பலவீனத்திலும் நான் எனக்காக ஜெபிக்கல. ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரு, இன்னும் ஆயுசு நாட்கள் கொடுத்து தரமா, இன்னும் அநேகர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்ல அந்த இடத்துல நாங்க கால் மிதித்து ஜெபிக்கிற அந்த இடத்துல அற்புதங்கள் கடந்து வரட்டும் அப்பா. Hallelujah. சுகம் பெறட்டும். எந்த அந்த போர்டு பார்த்தேன் நானு, இவ்வளவு பேஷண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளவு பேர் ஐசியூல இருக்காங்க, இவ்வளவு பேர் இந்த பெட்ல இருக்காங்கன்ட்டு அந்த லிஸ்ட பார்த்த அந்த இடத்துல கரங்களை உயர்த்தி நான் ஜெபிச்சாண்டவரே, இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கட்டும், இந்த இடத்துல சுகம் ஆகட்டும், இந்த இடத்துல கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டத எந்த நபர்களால் சுகமாகட்டும் என்று சொல்லி ஜெபிச்சேன். ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அண்ணா ஃப்ரெண்ட் சொன்ன கிட்டார் வாசிட்டு, உன் கிருபை போதுமே, உன் கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லையே. இந்த பாடல் நான் பாட எதுக்கென்றால் ஒரு மரணத்தின் படுக்கையில நான் கடந்து போனேன், வரும்போது சுகத்தோடு கடந்து. ஏன் தெரியுமா? நான் பிறருக்காக செபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சுகம் வந்துச்சு. நான் பிறருக்காக நான் செபிக்கும் போது எனக்கு ஒரு பலவீனம் எல்லாம் மாறிச்சு. சிலர் கேட்டாங்களாம், பாஸ்டர் என்ன ஆயிடுச்சு? பாஸ்டர் ஒரு சிலர் அவரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க, பாஸ்டருக்கு எது நடந்துச்சு. அதே வார்த்தை ஆண்டவர் துதிக்கு ஆராதிக்கு யூடியூப்ல ஆண்டவர் உதவி செய்தாரு. Hallelujah. Before Friday, தம்பி 42 பாஸ்டர்ஸ்கள் ஒன்று சேர்ந்து 6 மணி நேரம் இந்த லைவ் ப்ரோக்ராம்ல நாங்கள் அநேகருக்காக ஜெபிச்சோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த யூடியூப் மூலியமா 42 pastors all over the world, ஆஸ்திரேலியா, குவைத், ஸ்ரீலங்கா, எல்லா அநேக தேசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லெமோசாம் எடுத்துட்டாரு. நானே மனைவி 3 பேரும் குடும்பமாய் நாங்கள் ஜெபிச்சோம். இந்த 15 மினிட்ஸ் அநேக ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இட்ஸ் a powerful prayer. அநேக வல்லமையா இருந்த ஒரு ஜெபமா இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தின் மத்தியில நான் நின்று நான் ஜெபிச்சேன். அடுத்த நாள் ஒரு பலவீனங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அழுந்த, ஆண்டவரே எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி ஒரு பலவீனப்பட்டுதானே ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்குமா முடிச்சேன். வாங்கி விசுவாசம் சொல்றான், உன் ஓட்ட முடிய போகுது. நான் சொன்னேன், தேவனுடைய பலன் என்று கடந்து வர போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பலவீனத்தோட நான் கடந்து போய் திரும்பி வரும்போது ஒரு பலவீனத்தோட நான் வரல, எனக்கு ஒரு சுகம் வந்துச்சு, எனக்கு ஒரு பலன் வந்துச்சு. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறவர், அவர் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரிப்போர்ட் எல்லாம் டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க டாக்டர்ஸ் அனுப்பும்போது அவங்க சொன்னாங்க 90% the chances are there பாஸ்டர் கொரோனா இருக்குன்ட்டு. நான் சொன்னேன், ஒன்றுமே நான் அணுகாது. ஹல்லேலூயா. till today இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எந்த ஒரு வியாதி எனக்கு அணுகல. ரெண்டே நாள் தான், சில 2 நாள் தான் நல்லா எழுப்பி துதிக்க முடியாது, நல்லா ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு வரைக்கும் நம்மள தாக்க முடியுமா தாக்க பிசாசு. ஆனா நீ சோர்ந்து படக்கூடாது. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் எழும்பி கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் பலனா இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பாஸ்டர்ஸ் எனக்காக ஜெபிச்சாங்க அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல அதிகாலையில எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா தேவன் அநேக ஜெபிக்க ஒரு கூட்டத்தை பாஸ்டர்ஸ் நண்பர்களை எனக்காக கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கென்றால் நான் சொல்லுகிறேன் என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகும் போதிலும் கர்த்தர் எங்களோடு வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த நாளை பார்க்கும்போது அநேகருக்காக நாம் பலவீனப்பட்டுதான பிள்ளைகளுக்காக ஜெபிச்சோம். இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டுதான ஜனங்களுக்காக நாம் ஜெபிச்சோம். நேற்று பார்த்தோம்ல, அடுத்த வாரம் பார்க்க முடியல, சொன்னாங்க செத்துட்டாங்க பாஸ்டர். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் அநேக குடும்பங்கள் போனது, அது சூழ்நிலைக்குள்ளாய் அநேக நண்பர்கள் போனார்கள், அது சூழ்நிலைக்குள்ளாய் அநேகர் போனார்கள். ஆனா கர்த்தர் உங்களை சாட்சியாய் ஜீவனோடு இந்த வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவரே உம் சித்தம் இல்லாமல் எந்த சபைக்கு வருகிற எந்த நபர்களும் எந்த காரியமும் மரணமும் எதுவும் அணுகக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம். தேவன் ஒரு பலனாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வப்போது நான் எல்லாரும் ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், நல்லா இருக்கிற பாஸ்டர் சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. தினத்தோட ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அஜித் அவங்க ஒரு குடும்பத்தை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த சகோதரி உள்ள கடந்து வரும்போது அவங்க சொன்னாங்க, குடிச்சிட்டு வந்தாங்க அந்த சகோதரிய. ஏன்னா நடக்க முடியல, பலவீனங்கள். நான் சரி இங்க உட்கார வச்சு
ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்காக ஜெபிச்சு பிறகு அவங்களுக்குள்ள சொல்றாங்க நல்லா பலன் இருக்குது. ஹalleluya. அடுத்த நாள் வந்தாங்க, பாஸ்டர் நீங்க நல்லா சாப்பிட்ட, நீங்க நல்லா தூங்குன. ஹalleluya. ஒவ்வொரு நாள் வரும்போது போகும்போது நல்ல ஒரு விடுதலை. அவங்க சொன்னாங்க எல்லா ஹாஸ்பிடல் போய் எல்லா ரிப்போர்ட் பார்த்தனா எல்லாம் நார்மல் தான் இருக்கனா, பலவீனங்கள் சூழ்ந்திருக்குது. அவன்கிட்ட எந்த பலவீனங்கள் சூழ்ந்து பிசாசுடைய கட்டுகள் பிசாசுடைய தன்னங்கள் அவனை சூழ்ந்திருக்கும் போது செபிக்கும் போது கர்த்தர் பலனா இருந்தார். ஹalleluya. ஹalleluya. நான் எங்க போறோமோ வழியில போகும்போது பாஸ்டர் எங்களுக்காக பிளஸ் பண்ணுங்க. இந்த கொரோனா வைரஸ்ல எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த தேசத்துல எப்படி பிரச்சனை எழுப்பிட்டாங்களான்ட்டு. ஆமென். ஹalleluya. ஏன்னா மரணத்தின் பயம், மரணத்தின் சூழ்நிலைகள் நான் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஜெபிக்காமல் வராத, ரோட்ல பார்த்தாலும் ஜெபிட்டு யாரும் ஜெபம் கேட்கும்போது நான் இங்க நிற்கும் போது கூட போர்மலை சொல்லுவாங்க, வந்து நிறுத்து பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜனங்களுக்கு அந்த ஒரு அறிவு வந்துச்சு, எதுக்கு தெரியுமா? ஜெபிக்கணும் என்று. ஹalleluya. விசுவாசத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் பலனா இருக்கிறார். ஹalleluya. இதனால அதிகமா நீங்க ஜெபிங்க, பங்கு பெறுங்க. வருடான புதன்கிழமை முதல் கொண்டு சபையில பைபிள் ஸ்டடி இருக்கும். 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கு. எத்தனை மணிக்கு? 7 o'clock. எல்லா வாலிப பிள்ளைகளும் எல்லாரும் பைபிள் ஸ்டடி வாங்க. ஏன்னா இந்த நாட்டில் எதுக்கு சொல்கிற நாள் எல்லாரும் இன்னைக்கு எழுப்பிட்டாங்கன்னா தவறான ஒரு டீச்சிங், தவறான ஒரு உபதேசங்கள் எல்லா பைபிள் தூக்கணுங்கெல்லாம் பாஸ்ட் ஆட முடியாது. ஆமென். ஆமென். ஹalleluya. அது அழைப்பு ஏற்று அது சித்தத்தை போல செய்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கும்போது 2 வருஷம் ஒரு வார்த்தை சொன்னா பாஸ்ட் ஆயிடுறாங்க. அழைப்பு இல்லாம நாங்கள் 20-21 வருஷம் இந்த ஊழியத்தின் அனுபவத்தை நாங்கள் இருக்கிறோம். ராய்க்கு கரெக்ட் சொல்லிட்டு இருந்தேன். We need the word of God. இன்னைக்கு சபையில அதிகமான தேவனுடைய வசனங்கள் தேவைப்படுகிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த நாளை ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். நான் சொல்லிட்டு அந்த ஜூம்லோட அவங்க அரேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த வேலைக்கு போகிறதுலாம் வேலைக்கு அந்த காரியங்களை பங்கு பெற முடியாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு உபவாச கூட்டங்கள். எத்தனை மணிக்கு? ஆமென். 12 வாரம் பிறகு இந்த உபவாசப்படி தோக்க போறோம், ஜெபிப்போம். எத்தனை பேர் வீட்டில் உபவாசத்தோடு ஜெபிச்சுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருந்தோம். எந்த காரியம் தடைப்படக்கூடாது என்று ஒவ்வொரு வாரமும் நம்ம 9 மணிக்கு குடும்பமாய் சேர்ந்து ஆராதனை நடத்தி கொண்டு இருந்தோம். ஏன்னா ஒரு வாரமும் ஆராதனை தடைப்படக்கூடாது. இது யாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணல. அஜித் வருவாரு, நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு 4 பேர் ஒவ்வொரு வாரமும் ஜெபிச்சு கொண்டோம். ஏன்னா தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை பெரிய மாற்றுதல். கடந்த வாரத்தை நான் சொன்னேன், அடுத்த வாரம் நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. விசுவாசத்துடன் காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. இந்த காலையில ஜெபிங்க. இந்த காவலை பார்க்கும்போது மீட்டுக் கொண்டார், சிலர் மீட்டுக் கொண்டார். Restore the restoration and open the heavens. அவர்கள் மீட்டுக் கொண்ட தேவனாய் கர்த்தர் பரலோகத்தை ஆண்டவர் திறக்க போகிறாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை மீட்டுக் கொண்டார்? ஆமென். ரெஸ்டோரேஷன், சொல்லுங்க ரெஸ்டோரேஷன். இதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ ஆண்டவர் இந்த வருஷத்துல முடிவுக்குள்ளாய் அதுதான் சொல்லுகிறது ரெஹோபோத் என்று அந்த வாசனம் உங்களுக்குள்ள சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பார்த்து துருவி தோண்டும் போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தடவையும் வாக்கு உண்டாகிறது. ஜனங்களும் அதுக்கு விரோதமா செயல்படுகிறார்கள். ஆனா ஒரு இடத்துல போய் தோணும் போது ஒரு வாக்குறுதி உண்டாகுது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தார். அதுதான் ரெஹோபோத் என்று வாக்களித்தது. இந்த வருஷத்துல இந்த 7 மாதங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். We entered the 7th month this month. ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். 3 மாசம் லாக்டவுன் போட்டாங்க, எதுவுமே நடக்கல, எந்த நன்மையும் வரல. எங்க ரெஹோபோத்? கொடுத்தப்பா சொல்லுங்க, எங்க ரெஹோபோத்? சொல்லுங்க. இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் என் வாழ்க்கையில இடப்பட போகிறாரு. ஹalleluya. விசுவாசிக்கும் போது தேவன் பலனா இருக்க போகிறார். ஹalleluya. கரப்பிடித்து உங்களை நடத்த போகிறார். The more than 3,000 pastors are dying during the time of coronavirus. 3000 பாஸ்டர்ஸ்கள் இந்த கொரோனா வைரஸ்ல மரித்து போனாங்க. அவங்க கேட்கும்போது ஒவ்வொரு ஷாக்கு, பாஸ்டர் இந்த பாஸ்டர் மரித்துட்டாரு, இந்த பாஸ்டர் மரித்தாரு. ஐயோ இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இந்த உலகம் போய் கொண்டிருந்தது. The time of difficulties, entire world was entered. WHO சொல்கிறது the world was a question mark. இந்த உலகமானது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. உலகத்தின் அது ஒரு இவங்க சொல்றாங்க everything lost, the people lost, money lost, the house lost. ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க கணவரை அவங்க அந்த கொரோனா வைரஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை அவங்க வீட்டெடுக்கணும் என்று எல்லாமே வித்தாங்க, வீடு வித்தாங்க, எல்லாமே பொருள்கள் வித்தாங்க. கடைசியில் டாக்டர் சொன்னாரு
எல்லாமே வித்த பிறகு டாக்டர் அவர் இன்னைக்கு நல்லா ஆயிடுவாரு, நாளைக்கு நல்லா ஆயிடுவார் என்று அவங்க மனைவியும் அவன் பிள்ளையும் பிரயாசப்பட்டு எல்லாமே வித்தாங்க. நகை வித்தாங்க, பேங்க்ல கடை வாங்கினாங்க, வீட்டை வித்தாங்க. ஒரு ஓப்பு இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படின்னா அவர் மீட்டிடுவோம், எப்படின்னா அவர் நல்லா ஆயிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு, எல்லாரும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படின்னா ஆயிட்டு அவர் சுகமா வந்துருவாரு. இதெல்லாம் போச்சோ, நம்ம சம்பாதித்து எடுத்துடலாம். கடைசியில் டாக்டர் சொல்றாரு, விலைக்குல அடிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள எத்தனை குடும்பங்கள் போச்சு. ஆனா கர்த்தர் உங்களை சாட்சி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் வாரம் கடந்த வாரமே நம்ம எல்லாரும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம், டெக்ஸ்ட் அனுப்பிச்சோம், அடுத்த வாரம் ஆராதனை. நீ பாரு சாட்சி இவ்வளவு பேர் இருக்கு. ஏன் இது வரலன்னு ஒரு போதும் கேள்வி கேட்க மாட்டேன், ஒரு போதும் போன் பண்ண மாட்டேன். ஏனால் கர்த்தர் அழைச்சவர் உண்மை உள்ளவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எப்போ சொல்ல சோம்பேறித்தனமா இருக்க விசுவாசம் இருக்கு வேணாம். The lazy believers never, I don't want. வீட்டுக்கு யாருன்னா வரட்டும், முதல்ல என்ன வேணும்? ஆராதனை வேணும். ஆராதனைக்கு வந்துட்டு நீ போனீங்கன்னா ஒரு பெரிய விடுதலையோடு நீ போவ. இன்னும் எதுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சண்டை, கடன் பிரச்சனை உங்க வீட்டுல வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கிறது சொன்னா ஏன் தெரியுமா? பக்கத்து யார் கேளுங்க, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காத நிமித்தமா. Till why you not to be a successful man? Till you don't want to have any peace in your families because you're not giving the best for God. சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்காத நிமித்தமாய் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும். நீதிமான் எத்தனை தடவை எழுந்தாலும் அவன் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். எழுதுக்க முடியல பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர். வாசிக்கலாம் செக்கேரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். செக்கேரியா chapter 9 verse 12. வாசிக்கலாம் செக்கேரியா 9 verse 12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்ன சொல்லுமா? நம்பிக்கையோடு என்ன செய்யுமா? திரும்புங்க, அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மை தருவேன். என்ன தருவாரா? இரட்டிப்பான நன்மை. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது தெரியுமா? The double portions of blessings will God will give in your life. ரெட்டிப்பான ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. புரியுதா தம்பி? எதெல்லாம் நம்ம எழுந்து போனோமோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில போனுச்சோ, அதுல சொல்ல போனா போல்தான் அப்பா திரும்பி தருவாரு. ஆமென். சொல்லுவாங்க பாஸ்டர் என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் போச்சு, என்கிட்ட இருந்த சமாதானம் எல்லாம் போச்சு, என்கிட்ட இருந்தாலும் எல்லாமே போச்சு. பரவாயில்ல, பக்கத்துல சொல்லுங்க போனா போதும். கொஞ்சம் சொல்றது ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறது. நம்பிக்கையோடு நீ கடந்து வரும்போது உன் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. God will restore your families. Whatever you lost, God will give back. சொல்லுங்க, ஆண்டவர் திரும்பி தர போகிறார். ஆமென். அதான் நான் சொன்னேன், 6 மாசம் முடிஞ்சு இந்த 7வது மாசம் சொல்லுங்க ஒரு வெற்றி மாசமா கர்த்தர். Hallelujah. God will enlarge your territories. உன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்க போறத வாக்குத்தத்த வசனம் இல்ல இந்த மாசத்துல. ஆண்டவர் உன் வாழ்க்கை எதெல்லாம் நீ எழுந்து போனியோ, எதெல்லாம் விட்டு போச்சோ, மீண்டுமாய் ஆண்டவருக்கு மீட்டு தருகிற தேவனாய் கர்த்தர். God will bring back whatever you lost in your families. ಯಾವೆಲ್ಲ ಕಳೆದು ಹೋಯಿತು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರಲು ನಿಮಗೆ ದೇವರಾತ್ಮ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ஹalleluya. வசனம் சொல்லப்படுகிறது, திரும்புங்க, கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை தர போகிறார். ஹalleluya. The Christians know where is your blessings will come. கிறிஸ்துவங்களா இருக்க உங்களுக்கு தெரியணும் எங்க அந்த ஆசீர்வாதம் வர போகிறதுன்னு. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது, எந்த சொந்தக்காரனும் ஆசீர்வதிக்க முடியாது. வந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு போய் திரும்பியும் அவங்க வீட்டுல இருக்க முன் விரோதமா தான் பேசுவாங்க. புரியுது இல்லைங்களா? நான் அதுக்கு எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் நான் போதோ இல்லை. புரியுதுங்க சிஸ்டர்? நீங்க தான் எல்லாம் எனக்கு சொந்தக்கார.
ஆமென். ஆமென். ஹalleluya. நிஜமா சொல்றேன், நான் எந்த சொந்தக்காரர் யார் வீட்டுக்கோ இது வரைக்கும் நான் போறதே இல்லை. போனா விட ஒரு அரை அவர் ஜாஸ்தி வேறு never. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நீ எதெல்லாம் இழந்து போறியோ, எதெல்லாம் உன்னை கைவிட்டு போகிறதோ உனக்கு திரும்பி தர போகிறார். ஆமென். அவர் விசுவாசி இருந்துட்டு தான் 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு வந்து 7 மணிக்கு முழங்கால் போடுறார். பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க. ஆமென். ஹalleluya. ஒரு விசுவாசம். நான் சொன்னேன் எதெல்லாம் இழந்து போறியோ திரும்பி ஆக தர போகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. விசுவாசம் பாஸ்டர் சொன்னா நடக்குது, நான் சொன்ன பாஸ்டர் சொன்னா நடக்காது. கடந்த வருஷம் அவர் தீர்க்கதரிசனமா சொன்னார், நீ வீட்டை கட்டுவீங்க. இந்த வருஷம் அவர் வீட்டு ஆண்டு கட்டி வச்சுட்டாரு. ஆமென். ஹalleluya. அவர் சொன்னார், பாஸ்டர் हमको कैसा पता नहीं कैसा आ गया बिल्डिंग. எப்படி திரும்பி இந்த பில்டிங் வந்துச்சுன்னு தெரியல. நான் சொன்ன அவர் தாப்பா உங்களுக்கு சாங்க்ஷன் பண்ணாரு. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ல வைக்கிறாரு, அவர் செய்யறாரு. ஆமென். हालेलुया. हालेलुया. पैसा मेरे पास साथ कुछ भी नहीं, पैसा नहीं, कुछ भी नहीं है. हम विश्वास में प्रार्थना करके हम स्टार्ट कर दिया, पूरा बिल्डिंग हो गया अभी. விசுவாசத்தை ஜெபத்தோட நீங்க சொன்னபடி நான் எல்லாம் போய் செய்த எல்லாமே நடந்துச்சு. நான் சொன்னபடி செய்தப்பா ஏசப்பா எனக்கு சொன்னாரு. நான் சொன்னேன் ஹalleluya. இப்போ நான் சொன்னேன், இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிருக்கேன், அடுத்த வருஷம் செகண்ட் ஃப்ளோர் கட்ட போறேன். ஆமென். அவர் சொன்னாரு, பாஸ்டர் ரொம்ப கடன் பிரச்சனை, நீ அத யோசிக்காத, கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அத சொல்றாரு, நம்பிக்கை சிறகுலே அரவணைத்து திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். இன்றைக்கே தருவேன். எத்தனை பேர் சொல்றாங்க, how many of you believe today God will bless you? Amen. Hallelujah. God have blessed planning on my life. ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் இந்த நாள்ல வச்சிருக்காரு. ஆண்டவரே நான் சிறு ஒரு ஆக்சிடென்ட்டா இங்க வரல, யாரும் சொல்லி வரல. இந்த சண்டே ஆராதனை நாங்கள் கடந்து வரும்போது தேவனுடைய சித்தத்தை போல நாங்கள் செய்து கடந்து வரும்போது தேவன் இன்றைக்கு ஒரு மகிமையான காரியத்தை இந்த நாளே எங்க குடும்பத்தில் அவர் செய்ய போகிறார். ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லப்படுது, Return to your fortress. Return to your fortress. O prisoners of hope. The prisoners of hope. Even now, I announce that I will restore twice as much to you. I will restore. Twice. சொல்லுங்க, God wants to restore. கர்த்தர் என்னை மீட்டு கொடுக்க போகிறாரு, மீட்டு கொடுக்க போகிறாரு. ரெஸ்டோர் தமிழ்ல மீட்டு கொடுக்கிற தேவனாய் கர்த்தர், புதுப்பிக்கிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர். ஹalleluya. புதுப்பிக்க போகிறார் உங்களை. சொல்லுங்க, என்ன புதுப்பிக்க போகிறார். ஹalleluya. ஹalleluya. கொரோனா வந்துச்சுன்னு சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க போகிறார். கொரோனா ஆமென். ஆமென். God will restore during the time of even the corona times. சபைகளை மீட்டு கொடுக்க போகிறார். ஹalleluya. உங்களை பாதுகாக்க போகிறார். ஹalleluya. வசன பாஸ்டர், எங்க சபையில எத்தனை பேர் மரிச்சு போயிட்டாங்க. இன்னொரு பாஸ்டர் சொன்னாரு, 30 பேர் இந்த கொரோனா வைரஸ்ல மரிச்சு போயிட்டாங்க. பிரதர் கோபால் தெரியும், இந்த 1ஆம் தேதி இந்த போர்ட் திறந்து வச்சாரு. ஏப்ரல் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே கேட்ட பாஸ்டர், நான் 7 வார்த்தை பேசணும், நீங்க ஒரு வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, எப்படி பேசணும். நான் சரி சொன்னேன். அடுத்த வாரம் கேட்கிற அவர் மரிச்சிட்டார் பாஸ்டர் கொரோனால. இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள சின்னங்களை நீங்க போனார்கள். வாசிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 1 Peter chapter 5 verse 10. இன்னொரு ஒரு யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். Joel chapter 2 verse 25. சீக்கிரமா வாசிங்க, the life போய் நிமிஷமா. And the God of all grace, who called you to his eternal glory in Christ, after you have suffered a little while, will himself restore you and make you strong, firm and steadfast. God will make you stronger. Little while. சில நாட்களுக்குள்ள தான் இந்த பிரச்சனைகள். வாசிக்கலாம் தமிழிலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. என்ன காலமா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கொஞ்ச காலம் தான். சொல்லுங்க, நல்லா சுத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. சேர்ல பக்கத்துல சேர்ல சொல்லுங்க, கொஞ்ச காலத்தை இந்த பாடு. கொஞ்ச காலத்தா இந்த பாடு. எதுக்குப்பா இந்த பாடு? எதுக்குப்பா இந்த சூழ்நிலை? எதுக்குப்பா இப்படி நெருக்குங்க? We facing lot of problems every day by day.
இது சொல்கிறது கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த பாடு. சில பேருக்கு புரியுதுங்களா? கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த பாடு. வாசிக்கலாம் முழுதுமாய். உங்களை ஸ்திரீப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்வாரா? உங்களை ரிப்பேர் பண்ண போறாரு, உங்களை சீர்படுத்த போகிறாரு, உங்களை சிறப்படுத்த போகிறாரு. உங்களை சீர்படுத்த சிறப்படுத்தலன்னா எப்படி இருக்கும்? போச்சு வாழ்க்கை இல்லையா? சொல்லுகிறாரு, இந்த கொஞ்ச நாள் இந்த பாடு நாட்டுல, இந்த உபத்திரத்து நாட்டுல உங்களை என்ன பண்ண போறாரு? சீர்படுத்த போகிறாரு இல்லைங்களா? சொல்லுங்க, எதெல்லாம் தேவையில்லோ எல்லாம் பிடிங்கி போடுவோம். unwanted things, unwanted thoughts, unwanted hopes, everything will live. அதான் சீர்படுத்த போறாரு. கொஞ்ச நாட்டுல, இந்த உபத்திரத்தின் நாட்டுல உங்களுக்குள்ளே இருக்காது, உங்களுக்கு அறியாமல் இருக்கிற எல்லா பலவீனத்தையும், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா, உங்களுக்கு அறியாமல் இருக்கிற எல்லா சோர்ந்து போன நிலைமையும், உங்களுக்குள்ளே இருக்கிற அறியாமல் இருக்கிற எல்லா பலவீனத்தையும், உங்களுக்குள்ள அறியாமல் இருக்கிற எல்லா பிரச்சனையும், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அறியாத இருக்கிற உபத்திரத்தையும் ஆண்டவர் சீர்படுத்த போகிறாரு. ஆமென். ஹalleluya. சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்வாரா? நிலைநிறுத்த போறாரு. ஆமென். நிலையே இல்ல பாஸ்டர், வீடு வாங்கின வீடே நிலையே இல்ல பாஸ்டர், உபத்திரத்தா போராட்டத்தா. அதான் சொல்ல கொஞ்ச நாட்கள் தான் பாய்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்த போகிறாரு. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? அந்த 3 வார்த்தைக்கு restore you, make you strong, firm and steadfast. உங்களை சீர்படுத்துகிறாரு, ஸ்திரப்படுத்த போகிறாரு. ஸ்திரையே இல்லையா பாஸ்டர்? அஸ்திபாரம் ஆடிச்சுனே அப்படி வீட்டுக்குள்ள தேவனாய் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறாரு. ஸ்திரப்படுத்த விட்டுருவாரா? பலப்படுத்தவோ போறாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்ல பார்க்கும்போது ஒரு ஊழியர் சொன்னார், பாஸ்டர் சேவை சின்ன ஒரு ஊழியம் தான். நான் சொன்னேன், சின்ன ஊழியம் பெரிய ஊழியமோ ஆத்மா அறுவடை செய்ய, அது காட்டில் இந்த உலகத்தை ஒன்றுமே இல்லை. ஹalleluya. உன்னை ஸ்திரப்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர் உன்னை பலப்படுத்த போகிறார். When you are weak, God will make you stronger. உன் பலவீனத்தின் மத்தியிலும் உன்னை சீர்படுத்தி தேவனை கர்த்தர் சிறப்படுத்தி உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். ஆமென். ஹalleluya. இன்னும் ஸ்டேபிள் ஆவல பாஸ்டர், இன்னும் ஸ்டடி ஆவல, சொல்லுங்க, ஆண்டவர் நிலைநிறுத்த போகிறார். ஆமென். ஹalleluya. அலட்சியவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். உன்னை பேர் சொல்லி அழைச்சவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர், உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துகிற தேவனாய் கர்த்தர் உன்னோடு பெரியவரா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God will restore your life. எதெல்லாம் நீங்க எழுந்து போனீங்களோ சொல்லுங்க, அதுதான் கொஞ்சம் காலத்தை நீங்க போறோம். எது வருதோ எது போதோ கவலையே படாதீங்க. அப்பா கொடுத்தாரு, அப்பா எடுத்தாரு. அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோக சொல்லுங்க. Hallelujah. பரியாசமா இருக்கும். ஜெபிக்கிறாங்களே, ஸ்தோத்திரத்தை எடுக்கிறாங்களே, பாரு எப்படி வந்துச்சு நினைவுமே, எப்படி சூழ்நிலைக்கு நீ குடும்பம் போயிட்டு இருப்பாரு. எல்லாம் பரியாசம். நான் பாரு சர்ச் போறதுல, பைபிள் வாசிக்கிறதுல, ஜபிக்கிறதுல நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. கொஞ்ச நாள் பரியாசம் செய்கிற மத்தியில கர்த்தர் சாட்சி நிறுத்துவார். ஆரம்பத்தை அதுக்குள்ளேயோ பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, ஊரே தெரிஞ்சுட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாங்களா, பாஸ்டருக்கு என்ன நடந்துச்சு, பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு தெரியாது, இன்னொருத்தர் தெரிஞ்சுட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அன்னைக்கு பரியாசம் செய்கிற மத்தியில் கர்த்தர் நம்மளை கொம்புகளை உயர்த்துறது. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா என் வீட்லயா இன்னைக்கு போறாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, என் வீட்லயா உபத்திரம். உன் வீடு ஜெப வீடா மாறட்டும். உன் வீடு துதிக்கிற வீடா மாறட்டும். ஹalleluya. என்னதான் நியூக்ளியர் பாம்பு வந்துச்சுனா பரவாயில்ல, என்னதான் AK-47 வந்தாலும் பரவாயில்ல. Don't be shaken. Stand in your knees in your prayers. Hallelujah. முழங்கால் படித்து நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை பலனாய் வைத்து நிலையாய் நீக்க போகிறாரே. Hallelujah. Hallelujah.
இதெல்லாம் நம்பிக்கை இருந்து போயிருக்கலாம், உன் விசுவாசம் இருந்து போயிருக்கலாம், உன் ஜெப வாழ்க்கை குன்றி போயிருக்கலாம். கர்த்தர் உன்னை மீண்டுமாய் ரெஸ்டோர் பண்ண போகிறாரு, மீண்டுமாய் மீட்டு கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. ஒரு ஒரு கோல்டு கொண்டு போயிட்டு முத்து ஃபைனான்ஸ்ல ஒரு அது இதுல என்ன சொல்றாங்க, அதுக்கு அடகு வச்சீங்கன்னா அது எப்போ மீட்டுக்குன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ இதெல்லாம் வச்சிருக்கியோ, ஆண்டவர் உன்னை மீட்டு தர போகிறாரு. Hallelujah. God will bring back the peace in your family. God will restore your family. கர்த்தர் மீண்டுமாய் உன் வாழ்க்கை மீட்டு கொடுக்க போகிறார். யோவேல் 2:25 வாசிக்கும்போது Joel chapter 2:25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டைகளும் பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹalleluya. இதெல்லாம் வந்து என்ன சாப்பிட்டு போச்சு? வெட்டுக்கிளி. அவர் சொன்னாங்க, பாஸ்டர் திருப்பி வரதா பாஸ்டர், என்ன அது வெட்டுக்கிளி? அது வந்துச்சு என்ன காலம் சொல்றாரு பாரு அருண், கரெக்டா? தேசத்துல என்ன காலமா எல்லாம் வரப்போகுது, காலம் வரப்போகுது, பஞ்ச காலங்கள் வரப்போகுது. வந்துச்சு இல்லைங்களா? So many people are lost their jobs. அநேக பேர் வேலையை எழுந்துட்டாங்க, பஞ்சத்தின் நாட்கள் பயப்பட்டிருக்காங்க. ஒரு சகோதரி வந்தாங்க, வாலிப தங்கச்சி. ஒவ்வொரு மாசமும் அவங்க தசமா பாகத்தை எடுத்து போவாங்க. தசமாக கொடுக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, இதுதான் கடைசி மாதம், வெளியிருந்து எடுத்துட்டார். நான் சொன்னேன், அவங்க எடுத்துட்டாலோ வீடுமா தருகிறவர் இயேசு. சகோதரிக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிச்சு அனுப்பி வச்சேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு வேலையை இருந்திருக்கலாம், சமாதானத்தை இருந்திருக்கலாம், தேவனை சமத்தில் சிந்திக்கும் போது தேவன் பலனா இருக்கிறான். அதுதான் கடைசி வாரம் மாசம் நினைச்சாங்க. திருப்பி அடுத்த மாசம் திருப்பி தசம வார்த்தை சொன்னாங்க, நான் ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சேன். தேவனை சமத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நெருக்கத்தின் நாட்கள் கடந்து போனாலும் வெதிக்கும் போது தேவன் அது ஒரு பெரிய ஒரு பலனாக்கத்தை தரப்போம். இது வருஷம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பெரிய சேனைகளான வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதெல்லாம் அதை சாப்பிட்டு போச்சு, அப்படின்ற சாப்பிட்டு போய் நம்மளுக்கே வேலை காமிக்கும். அப்படிதான் எதெல்லாம் சாப்பிட்டு போச்சு, மீண்டும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? திரும்பி தர போகிறார், ரெஸ்டோர் பண்ணி தர போகிறாரு. எதெல்லாம் எழுந்து போச்சு, எதெல்லாம் போச்சு, கவலையப்படாதீங்க. அவர் அழைச்சுவர், என்னடுத்து அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா இருக்குமா? நல்லா ராஜா பிரதர் ஆப்பிள் ட்ரீ போடுறாரு வீட்டுல. பாத்திமா சிஸ்டர் தண்ணி ஊத்துறாங்க, டெய்லி ஊத்தி ஊத்தி பலன் வந்துச்சு. யார் சாப்பிட்டாங்க? பச்சை கிளியோ வெட்டை கிளி வந்து சாப்பிட்டுச்சு. அவரு நான் வரு இதுக்கா ராவ பவுல நான் காத்தேன், இதுக்கா ராவ பவுல தண்ணி ஊத்தேன் சிஸ்டர் அவங்க சொல்லும். இது ராவ புழுமா நான் கண்மணி எல்லாமே பார்த்து யார் சாப்பிட்டது? புழுக்களும். இன்னைக்கு பாருங்க, இதுதான் நம்ம குடும்பத்தில் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்கிறோம், ஒன்றுமே 31st ஆயிருந்தோ பெருமையான பாக்கு, 20ஆம் தேதி ஆயிருந்தோ பெருமையான பாக்கு. மாசம் எப்படி நடத்துற? அல்லேலூயா. சில நீதிமானுடைய கூடாரத்துல ஒன்றுக்கு குறையில்லாம 31 என் பாத்திரங்களை நிரப்புவாரு. நான் எப்படியும் சொல்றேன், வருஷம் ஃபுல்லா லாக் டவுன் பண்ணாலும் நான் சொன்னேன், நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள் மாவுகள் கலைஞர்கள் ஒன்றுக்கு குறையில்லாமல் பறவைகளை பாருங்க, வெடிக்குவதும் இல்லை அறுப்பதும் இல்லை, வெட்டிக்கிளி கிளி எல்லாம் அந்த பாய்ச்சாக சாப்பிட்டால ஒன்றுமே குறையில கர்த்தர் கொடுக்கறது கொடுத்துட்டே இருப்பாரு. விசுவாசத்தின் வழி, விசுவாசத்தின் அனுப்பு, விசுவாசத்தின் நம்பிக்கை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒன்றுக்கு குறையில்லாமல் கர்த்தர் காத்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? I have lot of problems, pastor.
ப்ராப்ளம் எல்லாம் எல்கேஜி இல்லையா? 1+1 எவ்வளோ? 1 ஆகுமா? 2. ஆண்டவர் கூட்டி தருகிறார். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. யார் சொல்றாங்க 1+1 1 சொல்ல மாட்டாங்க. அவிஸ்வாசம் தான் சொல்லுவான். விசுவாசிக்கு சொல்லுங்க ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மை. ஹalleluya. எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி ஒரு ஆண்டவர் தர போறான்னு தெரியல, நீ வெளியே காத்துரு. அதான் சாரபத் விதை பாருங்க, ஒன்றுமே இல்லை, விசுவாசத்துல தான் ஓடிப்பார் இல்லைங்களா? ஆனா தேவனுடைய ஊழியர் அது வீட்டுக்கு வரும்போது அது வீட்டு சுச்சுவேஷனே மாறிடுச்சு. ஹalleluya. தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கும்போது, தேவனுடைய விசுவாசத்தை காத்திருக்கும்போது, தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கும்போது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். தேவனாக ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, பாஸ்டர் நான் சாப்பிட போனேன் இந்த லாக்டவுன் டைம்ல எங்களுடைய பாஸ்டர் ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்துச்சா? பாஸ்டர் சர்ச்சில் எப்படி பாஸ்டர் இருக்கு, உடனே அவங்க பார்ப்பது எங்களுக்கு முன்னால அந்த தொகையை அனுப்பி வைக்கணும்னு ஒரு வாட்சியோட நாங்கள் அனுப்பி வைக்க பாஸ்டர். எது தெரியுமா? நம்ம விதைக்கிற விதைகள் ஒருபோதும் வீண் போக எங்கேயோ இருக்குங்க. அவன் பாருங்க, அது சாப்பிடும்போது அது அந்த நேரத்துல ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, அவர் செய்கிற தேவனாய் கர்த்தர், கொடுக்கிற தேவனாய் கர்த்தர், காக்கிற தேவனாய் கர்த்தர், ஒருபோதும் ஒன்றுக்கு குறையில்லாமல் அவரை காக்கிற தேவனாய் கர்த்தர். இதெல்லாம் சாப்பிட்டு போனால என்ன ஆயிடும்? இருந்துச்சா? பஞ்சம் வந்துச்சா? இருந்தாலும் என்ன செய்றாரு? பஞ்சம் வந்தாலும் என்ன தருவாரு? சொல்லுங்க பக்கத்துல வசனம், தேசத்துல பஞ்சம் வந்தாலும் சில நீதிமானுடைய கூடாரம் செழிக்கும். ஹalleluya. விசுவாசிக்கிற தெரியுமா? எதெல்லாம் வெளிக்கிற ஆண்டவருக்காக ஆண்டவர் நிச்சயமா அதுக்குண்டான நன்மைகளை தருவார். ஹalleluya. விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை வெளிக்கிற பஞ்ச நாட்களுக்குள்ளே கடந்து போனாலும், வெறுமையான நாட்களுக்குள்ளே கடந்து போனாலும், இந்த பிரச்சனைக்குள்ள நாட்களுக்குள்ளே கடந்து போனாலும் கர்த்தர் அதுக்குண்டான நன்மைகளை கர்த்தர் தருகிற தேவனாய் கர்த்தர். ஆமென். கடைசியில் என்ன சொல்லப்படுகிறது வசனத்துல? என்ன சொல்லுகிற வசனம்? Psalm 22:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்ன செய்வாரா? தேற்றுறாரா? உன் ஆத்மா காக்குறாரா? இல்லையா? My soul God want to restore. சரி, என் ஆத்மாவை காக்க போறார். மரணமானது death without God's will never enter your tent. மரணமானது தேவனுடைய சித்தம் இல்லாமல் வீடை அதான் சொல்றாரு, உன் ஆத்மா ஆண்டவர் காக்க போறாரு. என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? சீக்கிரமா வாசிங்க. He restores my soul. He restore my souls. He guides me in the path of righteousness. He guide me the path of righteousness For his name's sake. For his name's sake. இல்லைங்களா? என்ன சொல்ல போற தமிழ்ல? என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். என்ன செய்வாரா? நீதியின் பாதையில். சில என் ஆத்மா ஆண்டவர் தான் தேடி போகிறார். ஆமென். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும் என்று சொல்றாரு. உன் ஆத்மாவே தேற்றி. ஆமென். Hallelujah. Hallelujah. God will restore your souls. ஆமென். உன் ஆத்மாவை அவர் தேற்றுகிற தேவனாய் கர்த்தர். Hallelujah. தனிமையான ஒரு நேரத்திலும் கர்த்தர் என்னை தேற்றுவார். ஆமென். என்னை கைவிட்டதான ஒரு நேரத்திலும் கர்த்தர் என்னை தேற்றுவார். நான் சோர்ந்து போன நேரத்திலும் கர்த்தர் என்னை தேற்றுவார். Hallelujah. சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என் ஆத்மாவை அவர் தேற்றுவார். ஆமென். அது முழுதுமாய் வாசிக்கலாம். வசனத்தை முழுதுமாய். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவருடைய நாமத்தின், யாருடைய நாமத்தும்? சில இயேசுவின் நாமம்.
அற்புதங்கள் நடக்கும், ஆமென். அதிசயங்கள் நடக்கும், காரியங்கள் சுகமாயிடும். ஹalleluya. அவர் என்னை தேற்றுவாரு. ஹalleluya. அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நீதியின் பாதையிலே நடத்துவார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்ல மாட்டார், ஒருபோதும் பிடிக்கிற மாட்டார். நெவர். அவங்க யாரும் மனுஷன் கொடுத்தது என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். என்ன கொடுப்பாரா திருப்பியும் அவன் ஒரு ரூபாய் கொடுத்து 10 தடவை யோசிச்சுருப்பான், இவன்ட்டு எப்படி 2 ரூபாய் வாங்குறதுக்கு. ஆனா அப்பா தர்றாரு, உன் நீதி பாதையில் உன்னை நடத்துவேன். ஆமென். Hallelujah. 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 He never leave you, never forsake you. உன்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் Hallelujah. கைவிடாத தேவனாய் நீதி பாதையில் உன்னை நடத்துவார். யாரால்? அவர் நாமத்தின் நிமித்தமாக. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும், மாணவரே இந்த நாம இத பேர் சொல்லிட்டு இவங்க நாமத்துல ஆசீர்வாதம் வரணும்னு என்ன சொல்றீங்களா? ஒருத்தர் இல்ல, இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கும் போது Hallelujah. கர்த்தர் எனக்கு பெருநாயக தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஒரு வாலிப தம்பியை பார்க்கும்போது, இந்த படிக்கிற நாட்டிலே பார்க்கும்போது அவன் அநேக கன்ஃபியூஷன்ஸ், அநேக சோர்ந்து போன நிலைமைக்குள்ளாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அது எப்பொழுது அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் 1/2 மணி நேரம் எடுத்து பேசுவான். அந்த நல்ல வார்த்தை சொல்லி ஜெபிப்பேன். இன்னைக்கு பார்க்க நல்லா டிகிரி முடிச்சுட்டு சொன்னா நல்லா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் மாஸ்டர். கொஞ்ச நாளுக்கு தான் அவன் சொன்ன, நான் இப்பதான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண. நான் என்னன்ற கொஞ்ச நாளுக்கு தான். எப்படி இருக்கும்? எது தெரியுமா? அவன் அழைச்சது ஆண்டவரை எதுக்கு? ஊழியத்துக்கு என்று இல்லைங்களா? அவன் கொஞ்சம் பண்ணதை பார்ப்பான், சந்தோஷத்தை பார்ப்பான், திருப்பி எங்க வரணும்? அப்பா வீட்டு தான். நான் சொன்னேன், உன்னை கர்த்தர் பைபிள் பிடிச்சு தெருத்தரோட பிரசங்க போறாரு. ஆமென். ஹalleluya. உன் ஆத்துமா கேட்ச தேவனாய் கர்த்தர் உன் நீதியின் பாதையை உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். He restore your losers. மீண்டுமாய் கர்த்தர் எழுந்து போனதை மீண்டுமாய் தர போகிறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. 1 Peter chapter 5 verse 10. Restore your losses. கர்த்தர் எதெல்லாம் நீ எழுந்து போனியோ கர்த்தர் மீண்டுமாய் தரப்போகிறார். அது சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அந்த வாசகமே அந்த வசனத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தாமே ம். நித்திய மகிமைக்கு ம். அழைத்தவராய் இருக்கிற ம். சகல கிருபையும் ம். பொருந்திய தேவன் தாமே ம். கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ம். சீர்படுத்தி ம். ஸ்திரப்படுத்தி ம். பலப்படுத்தி ம். நிலைநிறுத்துவாராக. ஹalleluya. Hallelujah. நிலையாய் அனுபவிக்க போகிறாரு. ஆமென். இதெல்லாம் நீங்க எழுந்து போனீர்களோ ஆமென். நிலையாய் அனுபவிக்க போகிறாரு. Hallelujah. புரியுது இல்லைங்களா? நம்பியிருந்த பாஸ்டர் உள்ளே சார்ந்திருந்தார், மலை போல நம்பியிருந்தார். அந்த மலை தான் என்ன ஆயிடும்? அடையாளம் இல்லாத போயிடும். நீங்க நம்பியிருக்கிற கர்த்தர் ஒருபோதும் கைவிடாது. ஆமென். சொல்றது God will restore your Hallelujah. losses. இதெல்லாம் நீ எழுந்து போனியோ ஆண்டவர் மீண்டுமாய் மீட்டு தர போகிறார், ஆமென். மீட்டு கொடுக்க போகிறாரு. ஹalleluya. Hallelujah. 7வது மாசத்துல ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க எழுந்து போறீங்களோ மீண்டுமாய் இந்த 7வது மாசத்துக்கு முதல் கொண்டு உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 3rd wave வருதோ 4th wave வருதோ தெரியல எனக்கு. ஆனா கர்த்தர் உன்னை வழி நடத்த போகிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு அழகிய நாட்கள், உன் சிந்திக்கிற நாட்கள், நீ குறுகி போற நாட்கள், நீ சோர்ந்து போன நாட்கள் இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்கு கர்த்தர் உன்னோடு இருந்து யுத்தத்தை செய்ய போகிறாரு. உன்னை ஆத்துமாவை கேட்க போகிறாரு. உன்னை பள்ளத்தாக்கின் அனுபவத்தை மாற்ற போகிறாரு. உன் மரண இருளில் பள்ளத்தாக்கிய அனுபவத்தை மாற்ற போகிறாரு. நீ அழுகிற நாட்களை மாற்ற போகிறாரு. உன்னை சிங்காசனத்தில் வைத்து உன்னை அழுக பார்க்க போறாரு. ஹalleluya. யோசனம் சொல்லுகிறது, he will restore your power. சொல்லுங்க, God going to restore my power. எல்லாமே இந்த பாஸ்ட் எங்க பவர் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை இந்த வல்லமே மீட்டு தரப்படும். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 to 2 வசனத்தை வாசிக்க. Luke chapter 10 verses 1 to 2. After this, the Lord appointed 72 others and sent them 2 by 2 ahead of him to every town and place where he was about to go. He told them, "The harvest is plentiful, but the workers are few. Ask the Lord of the harvest, therefore, to send out workers into his harvest field." வாசிக்கும் தமிழிலும் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
1 2. இவைகளுக்கு பின்பு இவளுக்கு பிறகு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்புக்கு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் நமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் வேண்டிக் கொள்கிறீங்க? என்ன அனுப்பினவர் அழைச்சவர் வேலையாட்கள் கொஞ்சம் தான் இருக்காங்க. இப்போ ஒரு 3000 பேர் சர்க்கார் பாஸ்டர்ஸ். இதுக்கு மேல என்ன நடக்கும்? சபை நடக்குமா? நான் சொன்னேன், அவர் பொதிச்சதுல வெதிச்சோ அதுக்கு உண்டான பலனை ஆண்டவர் தர போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் இழந்து போகிறோமோ கர்த்தர் அதுக்கு உண்டான இரட்டிப்பான நன்மைகளை தருகிறது. தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கும்போது அறுவடை நாட்கள் சொல்லுங்க. இது அறுவடை நாட்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசிக்கணும். The time of harvest, the harvest is plenty, but labors are few. இன்னைக்கு பார்ப்பது அநேக நாட்கள் அநேக தேசத்துல பார்ப்போம் எப்படி சூழ்நிலைக்குள்ளா இருக்கிறது. அறுவடை சில அறுவடை நாட்கள். அறுவடை எப்படி இருக்கும்? சும்மா காஞ்சி போயிருக்குமா? அறுப்புக்கு அது ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு ஆலோசனை செய்யும் போது அந்த அறுவடை கர்த்தர் நீங்க அறுத்து போடுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுவது? கொஞ்சமா விதைத்தாலும் அதிகமான பலனை தரும் இல்லைங்களா? அது கோதுமை மணி அந்த நிலத்தை விதைக்கும் போது என்ன ஆகணும்? அது விதைச்சுட்டு அது விதை அப்படியே இருக்குமா? அது என்ன ஆகணும்? அது சத்தாத்தான் பலனை பார்க்க முடியும் இல்லைங்களா? தேவ சுமத்தை எதெல்லாம் நீங்க வெடிக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க ஒருத்தர் பாஸ்டர் அந்த சகோதரித்தா அந்த குடும்பத்துக்கு சபைக்கு தடியா இருந்தாங்க. என்ன பண்ணாரு? ஆண்டவரே விட்டாரா? குரானில அவங்களை தூக்கிட்டாரு. யாரு தடையா இருந்தாங்களோ ஆண்டவர் அவங்க டேக்கப் பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? சபைகள் ஊழியர்கள் வளரணும்னால் கர்த்தர் கிருபை செய்வார். மனுஷர் குடும்பங்கள் வளரணும்னா கர்த்தர் கிருபை செய்வார். இந்த நாட்டில் பார்க்க எந்த தடைகள் உங்க வாழ்க்கை சூழ்ந்திருக்கிறதோ கர்த்தர் தடைகளெல்லாம் உடைக்க போகிறாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அவர் நாமத்தில் தான் வல்லமை உண்டு. சில பேர் சொல்ல அவர் நாமத்தில் தான் வல்லமை உண்டு. சில பேர் சொல்லுவோம் you want the God's power. கர்த்தருடைய வல்லமை சொல்லுது he will restore your powers. கர்த்தர் உங்களை மீண்டுமாய் மீட்டெடுத்து உங்களுக்குள்ள ஒரு வல்லமை படைத்து வர போகிறார். பலப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்னதான் வந்தாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். ஆமென். என்னதான் சூழ்நிலை வந்தாலும் என்னை ஆண்டவர் கைவிடாததில்லை. ஹalleluya. கரப்பிடித்து என்னை நடத்துகிற தேவனாய் கர்த்தர். ஆமென். நீதியின் பாதையை கர்த்தர் நடத்துகிற தேவனாய் கர்த்தர். டிபி ஜோஷுவா என்ற தேவனுடைய மனுஷன் சினகாக் சபை பெரியவர் சபை ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஊழியக்காரர். அநேக நாட்கள் ஒரு உபவாசத்தை ஜெபித்து உலக பிரசித்தப்பட்டதான உலக பிரசித்தப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி. இந்த நைஜீரியா தேசத்துல பெரிய ஒரு சபை 58 வயசுல அவர் மரித்து போனார். கடந்த மாதத்துல பெரிய ஒரு சபை, லட்சக்கணக்கான சபைகள். நேற்று தான் அவருக்கு அடுக்க ஆராதனை நடந்துச்சு. ஒரு மாசம் ஜெபத்தில் இருக்கிறாங்க. எதுக்கென்றால் அவர் கடந்து வரும்போது பிசாசுகள் ஓடும். அவர் நடக்கும் போது வியாதிகள் சுகமாயிடும். அவர் நடந்து வரும்போது எல்லா பிரச்சனைகளும் மாறிடும். ஏன்னா தேவனுடைய மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது. இன்னைக்கு யாருன்னா நல்ல காரியம் நீ நல்லா இருப்பன்னு சொல்லிட்டா அவங்க தேடி ஓடணும் தான் ஒரு கூட்டம் ஜாஸ்தி. நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னா அவரை தேடி போற கூட விட்டா யாருன்னா இந்த இடத்துல தேவ சிமத்தை கடந்து போனா விடுதலை ஓடி வருமா? இன்னைக்கு ஏமாந்ததான ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்குது. ஒரு தண்ணியை எண்ணெய் கொடுத்து பிசினஸ் பண்ற கூட்டோட இருக்குது. அந்த தண்ணியை எண்ணெயை வச்சுட்டு கொடுத்துட்டு பணம் சேர்க்கிற கூட்டம் அதான் சொல்றது சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் முனை தேவையில்லாத காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மாஸ்டர் இங்க வந்தேன்னா நான் விடுவேன்னா நல்லா ஸ்க்ரூ பண்ணி வசனத்தை வைத்து புலிஷாங்க தான் நான் போறேன். ஒரு கூட்டம் வந்துச்சு. அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். அவர் அப்போஸ்தலர் ரொம்ப சந்தோஷம். அவரு ஞானஸ்தானம் கொடுத்துருவாரு. எங்கன்னா போய் சேர்த்துங்களா?
இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு ஜனங்கள் நான் சொன்ன அந்த கூட்டமே சர்ச்சில் சேர்க்க மாட்டேன். தேவனுடைய சமூகத்துல அப்பாவுடைய சமூகத்துல உண்மையா சாட்சியா பரிசுத்தத்தோடு ஒரு வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் தான் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு எப்படி வாய்ப்பு சூழ்நிலை, இந்த யூடியூப் இந்த சோசியல் மீடியா வந்துட்டு எல்லாரும் ஒரு வீட்டுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. செத்தவங்க ஒரு யார் எடுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன். கல்யாணம் ஆக்சுவலி யார் நடத்துறதுன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு பாஸ்டர் இருந்தா இந்த கன்ஃபியூஷன் வருமா இல்லையா? அதான் எக்ஸ்ட்ரா சபையில் இருக்கிறதா ஒவ்வொருக்கும் ஒரு பாஸ்டர் நீங்கள் உங்களுடைய மேய்ப்பரை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மேய்ப்பருடைய சத்தத்துக்கு அந்த ஆடு செவி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சத்தம் அங்கோ இங்கோ கூப்பிட்டதா வாங்க இங்கோ வாங்க திருப்பி அங்க போனா இன்னொரு கூட்டம் கூப்பிடும். இப்படிதான் இன்னைக்கு சுற்றி தெரிஞ்சது அந்த கூட்டம் தான் இன்னைக்கு எழுதிச்சு. வெண்ணியும் நான் பேசிட்டு சொன்னேன், காலேஜத்தில் நீங்க போய் கொண்டிருக்க நீங்கள் சத்தத்துக்குள்ளாய் நெருங்கிருக்கும் போது எதெல்லாம் நீங்க இறந்து போனீங்களோ மீண்டுமாய் அந்த திறனை ஆண்டவர் மீட்டு தரப்போகிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. சீசன் ஃபார் எவ்ரிதிங் இல்லைங்களா? எங்க மகளுக்கு சொல்லிட்டு இருந்தான் அன்னைக்கு வெயில் காலம், மழை காலம், குளிர் காலம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்ப காலம் மழை காலம், ரெய்னி சீசன் இல்லைங்களா? அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, துக்கப்படுறதுக்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்கிறதுக்கும் அழுதுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவனை சிரித்து அழுகு பார்க்க தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர். அல்லேலூயா. I am happy today in Jesus Christ. I am happy today. சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னதான் வந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹalleluya. சோர்ந்து போகிற நாட்கள் அறுவடை காலம், அர்ப்பணிக்கிறதான காலம், சமாதானத்திற்கு காலம். இந்த வருஷத்தில் பார்ப்பது கர்த்தர் உன் ஆத்மாவையும் பாதுகாப்பார், உன் குடும்பத்தை காப்பார். God will restore your families. மீண்டுமாய் கர்த்தர் உன் குடும்பத்தை மீட்டு கொடுக்க போகிறார். இதெல்லாம் நீ எழுந்து போய் வேலை எழுந்து போயிருக்கலாம், ப்ரமோஷன் எழுந்து போயிருக்கலாம், பணத்தை எழுந்து போயிருக்கலாம், சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம். ஆனா இந்த 7 மாசத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மீட்டு தர போகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கை ஒரு மிகுந்த ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை மாட தர போகிறார். யார் சாட்சி? நீ நான் புரியாது. Whose report you believe? I believe the report of God. கர்த்தருடைய சாட்சியை நான் நம்புவேன். ஹalleluya. ஹalleluya. அந்த ரிப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க, எல்லாமே ரிப்போர்ட்டை பார்க்கணும் நார்மல் ஆயிடுச்சு. தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, சுத்தம் இல்லாமல் எந்த காரியமும் ஒரே காரியத்தை சொன்னால் சிஆர்பி என்றதான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் மாத்திரம் என் வாழ்க்கை அது விளைவினமாய் காணப்படுவதற்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அது சுகத்தை ஆண்டவர் தந்தார். இதுக்கு நான் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது அதுக்குண்டான பலனை ஆண்டவர் தந்துவார். அல்லேலூயா. டாக்டர் எழுதி தருவாங்க 10 நாளைக்கு, அது காட்டி முன்பதாகவே ஆண்டவர் நம்ம வாழ்க்கை விலை தந்துட்டாரு. அல்லேலூயா. ஜீவனோடு நாங்கள் இருக்கும் என்றால் அது மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு சாட்சி. ஏன்னா இதுக்கு யார் இப்படி ஒரு வேதனை, ஏன் இப்படி ஒரு விளைவினைகளை சூழ்ந்துருச்சு ஒருபோதும் நம்ம கேட்க முடியாது. ஏன் இப்படி மரணங்களை சூழ்ந்துருச்சு ஒருபோதும் never will ask why you happen the death in our families. ஏன்னா கர்த்தருடைய சுத்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்க விட மாட்டாரு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் போது இதெல்லாம் எழுந்து போனீர்களோ மறுபடியும் ஆண்டவர் இந்த மாசத்துல இந்த வருஷத்துக்கு முடிவுக்காக வாழ்க்கை God will go to bring back the double portions of blessings. Hallelujah. I prophesy you someone here, God will bring back whatever you lost, whatever you lost your jobs, whatever you lost your peace in your family, God will bring back the double portions of blessing. எதெல்லாம் நீங்க இந்த 6 மாதத்துல எழுந்து போனியோ இந்த 7வது மாதம் முதல் கொண்டு இந்த வருஷம் முடிவுக்குள்ளாய் கர்த்தர் அதுக்குண்டான நன்மைகளை தரப்போகிறார். ஏன்னா God will restore. கர்த்தர் என்னை மீட்டு போனார், மீட்டு கொடுக்கிறது. ஹalleluya. இதனால எல்லாரும் மேல நிற்போமா தேவ சமூகத்துல அப்பாவுடைய சமூகத்துல கேட்டோம். அன்றே கர்த்தாவே எதெல்லாம் வந்துச்சோ
எந்த சூழ்நிலை நேரிட்டுச்சோ எக்கால தேவ சமூகத்தில் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு இந்த யூடியூப் மூலியமா ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் ராஜ்யமே. இந்த கொரோனா நாட்டில் எதெல்லாம் எழுந்து போச்சோ தேவ சமூகத்தில் துதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பாவோட சமூகத்தில் ஜெபிங்க. ஹல்லேலூயா துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்க சமூகத்தில் கொடுக்கிற ராஜ்யமே இந்த பாத்திரத்தை பங்கு பெற முடியாத நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சுகரிக்கார அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. இந்த அப்பத்தியம் திராட்சரசத்தை நீங்க இழந்திருந்தால் உங்க வீட்டுல இந்த யூடியூப் மூலியமா எங்கள் இந்த ஆராதனை பங்கேற்றிருக்கிற நீங்கள் இந்த அப்பத்தியம் திராட்சரசத்தை நீங்க புசிக்கும் போது நாங்கள் சபையார் சேர்ந்து நாங்கள் ஆஸ்வதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தியம் திராட்சரசத்தை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் ராஜ்யமே. பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தபடியாக செய்கிறோம் ராஜ்யமே. அநேக நாட்கள் பிறகு அநேக மாதத்துக்கு பிறகு நாம் ஒன்று சேர்ந்து பங்கு பெறும்போது கர்த்தாவே எனக்கு அனுகூலமாய் நீ மாற்றுவதாக செய்கிறோம். ஒவ்வொரு நீ பேர் பிடித்து பேர் சொல்லி அழிச்சவர் நீதானப்பா. அன்றைய நாட்டில் நாங்கள் எதுவும் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே இந்த பாத்திரத்தை பங்கு பெறும்போது எனக்கு ஒரு விசுவாசம் அப்பா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதப்பா. நீ எங்களை பலப்படுத்த போகிறீர்கள் கர்த்தாவே. இந்த அப்பத்தியம் இந்த திராட்சரசத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஊழியக்காரர்கள் ஆஸ்வதிக்கிறோம் ராஜ்யமே. பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும் அப்பா. புதிய கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.